இந்த கண் எரிச்சல் அப்படின்றது கண்ணில் வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ வந்து பிரச்சனை போல அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி நிறைய பேர் நினச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. கண்ணில் பிரச்சனை இருந்து எரிச்சல் இருக்கிறது இருக்கிறாங்க. அது ஒரு சில குறிப்பிட்ட நபர்கள் தான். ஆனால் இன்றைக்கி மேக்ஸிமம் பெர்சன்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கண் எரிச்சல் அப்படின்றது உடல் உள்ளுறுப்புகளில் ஒரு உறுப்பு அதிகப்படியான வெப்பமாக இருக்குது அப்படின்றத சொல்ல வர்றது தான் இந்த கண் எரிச்சல். கல்லீரலில் ஒரு மஞ்சள் காமாலை வந்தது அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா இந்த மஞ்சள் காமாலையினுடைய அறிகுறியை ஃபஸ்ட்டு நமக்கு கண்ணில் தான் காமிக்குது. அப்போனா இதுக்கும் ஏதோ ஒரு இன்டர் கனெக்ஷன் இருக்குது அப்படின்றது நமக்கு வந்து தெரிய வரும். அப்போ கல்லீரல் எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் அவர் டைரெக்டாலாம் அவர் சொல்ல மாட்டார். ஓகேங்களா? அவர் வந்து பார்த்திங்கன்னா சில தூதுவர்கள் வைத்திருப்பாங்க. அந்த தூதுவர்கள் மூலமாக தான் சொல்லுவாங்க. நைட் டியூட்டி பார்க்குறாங்க, கம்ப்யூட்டர்லேயே உட்காந்துக்கிறாங்க, அதனால தான் கண் எரியுதுன்னு சொல்லிட்டு நிறைய பேர் நினச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. உங்களுடைய கல்லீரல் வந்து குளிர்ச்சியாக இருந்துச்சுன்னா நீங்கள் நைட் டியூட்டி பார்த்தாலும் உங்களுக்கு கண் எரிச்சல் வருவதற்கான வாய்ப்புகள் இல்லை. அப்போ நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம் என்னென்னா உங்களுடைய கல்லீரலை குளிர்ச்சி செய்யணும், உங்களுடைய சிறுநீரகத்தை குளிர்ச்சி செய்யணும். சிறுநீரகத்திற்கும் கண்ணுக்கும் நேரடியாக தொடர்பு இருக்குதுங்க. இப்போ அடிக்கிற வெயிலுக்கு இன்னும் அதிகப்படியான சூடாக தாங்க ஆகுது கல்லீரலும் சரி கண்ணும் சரி. அப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா நிறைய வகையில் இதை வந்து கூல் பண்ணி ஆகணும். ஏதோ ஒரு சொல்யூஷனில் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா ஒரு சொல்யூஷனில் பண்ண முடியாது. சில வகைகளை நம்ம வந்து சேர்த்து பண்ணுற மாதிரி இருக்கும்னு வச்சுக்கலாம். அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா ஹெல்த் கவே சேனல் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம கண் எரிச்சல், இந்த கண் எரிச்சல் பிரச்சனையில் இன்றைக்கி நிறைய பேர் இருக்கிறாங்க. இந்த கண் எரிச்சல் பிரச்சனை என்பது முதல்ல கண்ணோட பிரச்சனையா அப்படின்றதே நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா தெரியலை. இது கண்ணோட பிரச்சனை இல்லைங்க, இது வேறொரு பிரச்சனையை நமக்கு சொல்ல வந்திருக்கக்கூடிய தூதுவர் தான் இந்த கண் எரிச்சல் அப்படின்ற ஒரு அறிகுறி. உடலின் தூதுவர் தான் நம்மளுடைய கண் அப்படின்னு சொல்லலாம். அப்போ மூல காரணம் யாராக இருப்பாங்க அது பற்றி தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். கண் எரிச்சல் இன்றைக்கி நிறைய பேருக்கு இருக்குதுங்க. இந்த கண் எரிச்சல், இந்த கண் எரிச்சல் அப்படின்றது கண்ணில் வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ வந்து பிரச்சனை போல அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி நிறைய பேர் நினச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. கண்ணில் பிரச்சனை இருந்து எரிச்சல் இருக்கிறாங்க. அது ஒரு சில குறிப்பிட்ட நபர்கள் தான். ஆனால் இன்றைக்கி மேக்ஸிமம் பெர்சன்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கண் எரிச்சல் அப்படின்றது உடல் உள்ளுறுப்புகளில் ஒரு உறுப்பு அதிகப்படியான வெப்பமாக இருக்குது அப்படின்றத சொல்ல வர்றது தான் இந்த கண் எரிச்சல். அப்படி எந்த உறுப்புங்க அதிகப்படியான வெப்பமாக இருக்குது அப்படின்னா உங்களுடைய கல்லீரல் அதிகப்படியான வெப்ப தாக்கத்தில் இருக்கிறாருன்றது தான் இந்த கண் எரிச்சலாக காமிக்குது. உங்களுடைய சிறுநீரகம் அதிகப்படியான வெப்ப தாக்கத்தில் இருக்கிறாருன்றது தான் நம்முடைய கண் எரிச்சலாக காமிக்குது. கல்லீரலும் சிறுநீரகமும் அதிகப்படியான வெப்ப தாக்கம் ஏற்பட்டு உங்களுடைய ரத்தம் முழுவதும் அதிகப்படியான வெப்பத்தில் சுழற்சி ஆகுதுன்றது தான் இந்த கண் எரிச்சல் வந்து காமிக்குது. கல்லீரல் அப்படின்னா உங்களுக்கு தெரியும், கல்லீரலில் ஒரு மஞ்சள் காமாலை வந்தது அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா அந்த மஞ்சள் காமாலையினுடைய அறிகுறியை ஃபஸ்ட்டு நமக்கு கண்ணில் தான் காமிக்குது. அப்போனா இதுக்கும் ஏதோ ஒரு இன்டர் கனெக்ஷன் இருக்குது அப்படின்றது நமக்கு வந்து தெரிய வரும். அப்போ கல்லீரல் எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் அவர் டைரெக்டாலாம் அவர் சொல்ல மாட்டார். ஓகேங்களா? அவர் வந்து பார்த்தீங்கன்னா சில தூதுவர்கள் வைத்திருப்பாங்க. அந்த தூதுவர்கள் மூலமாக தான் சொல்லுவாங்க. அதில் ஒரு வகையான தூதுவர் தான் நம்முடைய கண் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். அவங்ககிட்ட நிறைய பேர் தூதுவர்களாக இருக்கிறாங்க. அதில் ஒருத்தர் தான் கண் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். இப்போ கல்லீரலில் புகைச்சல் இருந்தால் கண்ணிலும் புகைச்சல் வரும். அவ்வளோதான் விஷயம். இந்த கல்லீரலில் எங்கே புகைச்சல் வருது அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா நீங்கள் வந்து ஆல்கஹால் எடுக்கக்கூடிய நபர்களாக இருக்கலாம், அசைவ உணவுகள் அதிகமாக எடுக்கக்கூடிய நபர்களாக இருக்கலாம், எண்ணெயில் பொரித்த உணவுகள் அதிகமாக எடுக்கக்கூடிய நபர்களாக இருக்கலாம், அல்லது உணவுகளையே அவாய்ட் பண்ணக்கூடிய, அதாவது என்னென்னா காலையில் ஸ்கிப் பண்ணிட்டேன், அவ்வளோதான், சாப்பிட முடியல, டைம் இல்லை, மதியம் சாப்பாட்டுக்கு டைம் இல்லை, ஸ்கிப் பண்ணிட்டேன், நைட்டுக்கு ஸ்கிப் பண்ணிட்டேன், இப்படி 3 வேளை உணவுகளில் ஏதாவது ஒரு வேளை உணவுகளை நீங்கள் ஸ்கிப் பண்ணிட்டு வர்றீங்க அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா அப்பையும் உங்களுடைய கல்லீரல் அதிகப்படியான வெப்பத்தினால் புகைச்சல் ஏற்படும், கண்ணில் புகைச்சல் வரும். இதெல்லாம் தூதுவர்கள் அறிகுறி கொடுக்குறாங்கன்னு அர்த்தம். இரவு தூக்கம் கெடுக்குறீங்க, இரவு தூக்கத்தை வந்து நீங்கள் வந்து கெடுத்துருக்கீங்க அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா அப்பையும் உங்களுக்கு வந்து கல்லீரல் புகைச்சல் ஏற்படும், அதனால் கண்ணில் ஏற்படும். நைட் டியூட்டி பார்க்குறாங்க, கம்ப்யூட்டர்லேயே உட்காந்துக்கிறாங்க, அதனால தான் கண் எரியுதுன்னு சொல்லிட்டு நிறைய பேர் நினச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. உங்களுடைய கல்லீரல் வந்து குளிர்ச்சியாக இருந்துச்சுன்னா நீங்கள் நைட் டியூட்டி பார்த்தாலும் உங்களுக்கு கண் எரிச்சல் வருவதற்கான வாய்ப்புகள் இல்லை. அப்போ நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம் என்னென்னா உங்களுடைய கல்லீரலை குளிர்ச்சி செய்யணும், உங்களுடைய சிறுநீரகத்தை குளிர்ச்சி செய்யணும். சிறுநீரகத்திற்கும் கண்ணுக்கும் நேரடியாக தொடர்பு இருக்குதுங்க. அப்போ சிறுநீரகம் பாருங்கள், சிறுநீரக செயலிழப்பு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு இன்றைக்கி வரிசையாக ஏற்பட்டுக்கிட்டு இருக்குல்ல. அப்போ அங்கே சிறுநீரக செயலிழப்பு ஏற்படுது அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா அவர்களுக்கு பாருங்கள் கண் சார்ந்த பிரச்சனைகள்ன்றது கன்ஃபார்மாக வந்திருக்கும். அப்போ இவருக்கும் நேரடியான கனெக்ஷன் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். அதுக்கப்புறம் டயபெட்டிக் பேஷண்ட்ஸுக்கு நோய் வருவதற்கு முன் அறிகுறியே கண்ணெரிச்சல் தான் சொல்லலாம். அப்போ சர்க்கரை நோய்க்கும் இதுக்கும் சம்மந்தம் இருக்கானா? நிச்சயமாக. கல்லீரல் அதிகப்படியான சூடானால் கல்லீரலிருந்து அப்படியே வந்து பார்த்திங்கன்னா வந்து கனெக்ட் ஆகிருக்கும். அது கால் பிளேடர், கால் டக்ட்டு, டியோடினம், இதுக்கு ரெண்டுக்கும் நடுவில் வந்து பார்த்திங்கன்னா பேன்கிரியாஸ் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு பேன்கிரியாஸ் டக்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு போகும். ஓகேங்களா? அது பேன்கிரியாஸ் அப்படின்னு கணையம்.
அப்போ கணையம் இதோட தான் கனெக்ட் ஆகிருக்குது, கரெக்டுங்களா? அப்போ இந்த கணையம் நம்மளுடைய கல்லீரலினுடைய சூடு இந்த கணைய நாளத்தின் வழியாக போய் கணையத்தில் அதிகப்படியான தாக்கத்தை ஏற்படுத்தும். தாக்கத்தை ஏற்படுத்துறதுனால அங்கே உள்ள இன்சுலின் பற்றாக்குறை ஏற்படும். அங்கே அந்த பேன்க்ரியாஸே வந்து பார்த்திங்கன்னா ஜெல்லி பக்குவத்தில் இருக்கிறது அப்படியே வந்து மைசூர் பாக்கு பக்குவத்துக்கு மாற ஆரம்பிச்சிடும், ட்ரை ஆக ஆரம்பிச்சிடும். அதனால தான் அந்த இன்சுலின் பற்றாக்குறை ஏற்பட்டு இன்றைக்கி நிறைய பேருக்கு டயபெட்டிக் வருது. அப்போ டயபெட்டிக் வந்து ஒருத்தருக்கு வரப்போகுது அப்படின்னா அதற்கும் முன்கூட்டிய அறிகுறியே கண்ணெரிச்சல்னு சொல்லலாம். நிறைய பேருக்கு டயபெட்டிக் இருக்கிறவங்களுக்கும் இந்த கண்ணெரிச்சல் இருக்கும், அலாட் ஆகிக்குங்க. அப்போ உங்களுடைய பேன்க்ரியாஸ் அதிகமான புகைச்சல் ஒரு பக்கம் ஆகிக்கிட்டு இருக்குன்றது தான் காமிக்குதுன்றதை நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. ரைட், இப்போ என்னங்க பண்ணணும்? உங்களுடைய கல்லீரல் சூட்டை குறைக்கணும், கல்லீரல் புகைச்சலை ஆஃப் செய்யணும், உங்களுடைய சிறுநீரகத்தினுடைய சூட்டை குறைக்கணும், சிறுநீரகத்தினுடைய புகைச்சலை ஆஃப் பண்ணணும். அப்போ தான் கண் கிளியர் ஆகும். ஓகேங்களா? இதற்கு ஈஸியான சொல்யூஷனாக நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சில விஷயங்களை சொல்கிறேன். அதை நீங்கள் கடைபிடிங்கள். உங்களுடைய கல்லீரல் சூட்டை குறைக்கலாம், கண் புகைச்சலை சரி செய்யலாம். என்ன பண்ணலாம் அப்படின்னம்னா, இப்போ அடிக்கிற வெயிலுக்கு இன்னும் அதிகப்படியான சூடாக தாங்க ஆகுது, கல்லீரலும் சரி கண்ணும் சரி. அப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா, நிறைய வகையில் அதை வந்து கூல் பண்ணி ஆகணும். ஏதோ ஒரு சொல்யூஷனில் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா ஒரு சொல்யூஷனில் பண்ண முடியாது. சில வகைகளை நம்ம வந்து சேர்த்து பண்ணுற மாதிரி இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா, ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா கல்லீரல் சூட்டை குறைப்பதற்கு கண் மூலமாகவே நம்ம வந்து குறைக்க முடியும். அதில் ஐ வாஷ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஒரு கண் கழுவும் முறை அப்படின்னு சொல்லுவோம். இந்த கண் கழுவும் முறை என்னென்னா, ஒரு ரவுண்டு டப் எடுத்துங்க. அந்த டப்பில் வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு தண்ணி பிடிச்சிக்கிங்க. உங்களுடைய முகம் முங்குற அளவுக்கு சின்ன டப்பு இருந்தால் போதும். இப்படி ஒரு டேபிள் மாதிரி வச்சு அது மேலே நீங்கள் அந்த டப்பு வச்சு அதில் ஃபுல்லாக உள்ளே முங்கணும். மூச்சை ஹோல்ட் பண்ணிக்கணும், கண்ணை திறந்து விடணும், நாக்கை அலசணும். அவ்வளோதாங்க. திரும்பவும் எந்திரிச்சு நார்மல் ப்ரீத் பண்ணுங்கள். திரும்பவும் உள்ளே முங்குங்க, கண்ணை திறந்து விடுங்க, நாக்கை அலசுங்க, எந்திரிங்க. இதே போல் வந்துட்டு நீங்கள் எந்திரிச்சு திரும்பவும் முங்கி குறைஞ்சபட்சம் 6 முறையிலிருந்து அதிகபட்சம் 10 முறை 15 முறை கூட நீங்கள் தாராளமாக முங்கி எந்திரிக்கலாம். ஏதோ கண்ணை கழுவணுன்னு ஒரு கப்பு வச்சு அப்படியே வந்து கண்ணில் வந்து தண்ணி வச்சு கழுவணும் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிங்கன்னா இன்னும் அதிகப்படியான சூடு வெப்ப தாக்கம் அதிகமாக தான் செய்யும். நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ ஃபுல்லாக நீங்கள் வந்து தண்ணிக்குள்ளே உள்ளே முங்கிட்டீங்க அப்படின்னா கண்ணு மட்டும் இல்லை, நம்மளுடைய நெற்றி, முகம், தாடை, நம்முடைய உதடு பகுதி, நம்முடைய நாக்கு பகுதியை முதற்கொண்டு லைட்டாக அலசலாம். ஓகேங்களா? இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நனையும். இதுக்கும் எப்படி வந்து கண்ணுக்கும் கல்லீரலுக்கும் தொடர்பு இருக்கோ அது மாதிரி நம்மளுடைய முகம் முழுவதும் சில உறுப்புகளோட கனெக்ட் ஆகிருக்குதுங்க. அப்போ உங்களுடைய அந்த முகத்தையும் வந்து கூல் பண்ணக்கூடிய ஒரு வேலை பண்ணணும்னா நீங்கள் வந்து ஐ வாஷ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த டெக்னிக்கை வந்து பண்ணி பாருங்களேன். ஏன்னா கண் எரிச்சல் இருக்கிறவங்களுக்கு டயபெட்டிக் இருக்கும்னு சொல்லி சொன்னேன். டயபெட்டிக் இருக்கிறவங்களுக்கு கண் எரிச்சல் இருக்குதுன்னா அவர்களுக்கு உதடு வறட்சியும் ஏற்படும். செக் பண்ணி பாருங்கள். உதடு ஃபுல்லாக அப்படியே ட்ரை ஆகிட்டே இருக்கும். எவ்வளோ தண்ணி குடித்தாலும் வந்து உதடு வந்து ட்ரையாகவே இருக்குதுங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவீங்க. உதடு வறட்சி இருக்குதுன்னா உதட்டோட பிரச்சனை கிடையாதுங்க, அது உங்களுடைய மண்ணீரல் அதிகப்படியான சூடாக இருக்குன்னு அர்த்தம். அப்போ அந்த மண்ணீரல் சூட்டை குறைக்கணும். மண்ணீரல் சூட்டை குறைச்சாதான் உதடு வறட்சின்றது சரியாகும். அப்போ அதுக்கு என்னங்க பண்ணணும் அப்படின்னா, இதே தான் அந்த ஐவாஷ் பண்ணப்படும் பொழுது உங்களுடைய கண், உதடு, பல்லு, தாடை, நாக்கு இப்படி வந்து நம்மளுடைய முகம் முழுவதும் வந்து கூலிங்காக இருக்கும். அப்படி அது மாதிரி வந்து முங்கி எந்திரிங்க. ஒரு 10 டைம்ஸ் பண்ணுங்கள். காலையில் ஒரு முறை, மாலை ஒரு முறைன்னு சொல்லி 2 வேளைக்கு நீங்கள் வந்து அந்த டப்பில் பண்ணி பாருங்களேன். ரொம்ப அற்புதமாக இருக்கும். கல்லீரல் சூட்டை குறைக்கலாம். அழகாக கல்லீரல் அந்த புகைச்சல் வந்து சரியாகுங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். ஒன்று. அதே போல் வந்து பார்த்திங்கன்னா இது இன்னும் கல்லீரலை நல்லா கூல் பண்ணி ஆகணுமே. அப்போ நம்ம உள்ளே சாப்பிட்றதுல இன்டேக்கில் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா, இந்த வெயில் காலம் ஆரம்பிச்சிச்சுன்னா இன்னும் நீங்கள் கொஞ்சம் அலர்ட் ஆகணும். அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா, ஆலோவேரா ஜூஸ் இருக்குதுங்களா, அந்த ஆலோவேரா ஜூஸ் ரொம்ப அருமையாக சப்போர்ட் பண்ணி கொடுக்கும். இந்த ஆலோவேரா ஜூஸ் வந்து டெய்லி காலையில் நீங்கள் எடுத்துக்கிட்டு வாங்க, பெட்டராக இருக்கும். ஆலோவேரா ஜூஸ் ரெடி பண்ணிக்கங்க. அதாவது அந்த ஆலோவேரா ஜெல்லியை நீங்கள் டைரெக்டாக எடுத்து கூட நீங்கள் பண்ணலாம். இல்லை ரெடிமேடாக கூட இன்றைக்கி வந்து ஆலோவேரா ஜூஸ்லாம் கிடைக்குது, அதை ட்ரை பண்ணி பாருங்கள். அப்போ காலையில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஆலோவேரா ஜூஸ் போட்டு தேவைன்னா கொஞ்சம் ஐஸ் போட்டுங்க, இல்லைனா போட தேவையில்லைங்க, டைரெக்டாக நீங்கள் சாப்பிடுங்க. என்ன மாற்றம் நடக்குதுன்னு பாருங்கள். உள்ளுறுப்புகள் சூப்பராக கூலிங் ஆகும், உங்களுடைய கல்லீரலும் கூலிங் ஆகும். இது பெட்டர். அடுத்த சொல்யூஷன் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னோம்னா, நைட்டு படுக்க போகிறப்ப விளக்கெண்ணெய் இருக்குது பார்த்தீங்களா, இந்த விளக்கெண்ணெயை வந்து ஒரு ஐட்ராப் மாதிரி பாட்டிலில் கூட வச்சுங்களேன், பெட்டராக இருக்கும். நைட்டு கண்ணில் இடது கண்ணில் ஒரு சொட்டு, வலது கண்ணில் ஒரு சொட்டு டெய்லி நைட்டு வந்து படுக்க போகிறப்போ வந்து போட்டு வாங்களேன். ஒரு சொட்டுன்னு இல்லை, நீங்கள் 2 சொட்டு 3 சொட்டு கூட விடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. எல்லா ஏரியாவும் வந்து பார்த்திங்கன்னா நல்லா விளக்கெண்ணெய் பட்டு கவர் ஆகணும். விளக்கெண்ணையில் விட்டுட்டு அப்படியே கண்ணை வந்து லைட்டாக அப்படியே ஒரு சுழற்சி பண்ணுங்கள், எல்லா ஏரியாவும் அப்படியே கவர் ஆகும். ஐயோ கண்ணில் விளக்கெண்ணெய் போடலாமா, எனக்கு ஏற்கனவே வந்து கேட்ராக்ட் இருக்குது, ஐயில் லென்ஸ் வச்சுருக்கிறேன், கண்ணு பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து பயப்பட தேவையில்லை, தாராளமாக போடலாம். இல்லைனா கண்ணில் விளக்கெண்ணெய் போட்டால் கண் அப்படின்னா வந்து இந்த எரிச்சல் சரியாயிருமா அப்படின்னா, எரிச்சல் சரியாவது மட்டுமல்ல, உங்களுக்கு பார்வை தெளிவாகும்.
அப்போ வந்து பார்த்திங்கன்னா வந்து கிட்ட பார்வை, தூர பார்வை போன்ற பல பிரச்சனைகள் இருக்குதா, அந்த பிரச்சனைகள்லேருந்தும் வெளிவருவதற்கு இது அருமையாக சப்போர்ட் பண்ணி கொடுக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம கேள்விப்பட்டிருப்போம், இல்லை நம்மளே கூட சொல்லியிருப்போம், ஒரு பரீட்சை ஹாலில் ஒரு வாத்தியார் வந்து அப்படியே சுற்றி சுற்றி ரவுண்ட் அப் பண்ணிட்டு வந்துட்டு யாரோ பிட்டு எடுக்கிறாங்க அப்படின்னா அந்த பிட்டு பேப்பர் எடுத்தோன்னு வச்சுக்கோங்க, அங்கேருந்து ஒரு வார்த்தை வரும், இந்த வாத்தியார் என்னப்பா கண்ணில் விளக்கெண்ணையை ஊற்றிட்டு பார்க்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு. கரெக்டுங்களா? இப்படிலாம் தான் நம்மளுடைய முன்னோர்கள் சில சீக்ரெட்டான விஷயங்களெல்லாம் இப்படி நமக்கு சொல்லி வச்சுக்கிறாங்க. கண்ணில் விளக்கெண்ணையை ஊற்றினா கண்ணு பிரைட்டாக தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு. என்னென்னா கண்ணை குளிர்ச்சிப்படுத்துங்க. அப்போ அதன் மூலமாக கண் நரம்புகளில் போகக்கூடிய வெப்ப தாக்கம் சரியாகும். அந்த பிளட் சர்க்குலேஷனில் வந்து பார்த்திங்கன்னா அந்த அதிகப்படியான வெப்ப தாக்கத்தினால தான் அந்த பிளாக் ஏற்பட்டு கேட்ராய்டு அப்படின்னு பல பிரச்சனைகள்லாம் வர ஆரம்பிக்குது. அப்போ அதை போக்குவதற்கும் இது ரொம்ப அருமையாக சப்போர்ட் பண்ணி கொடுக்கும். இரவில் படுக்கும் பொழுது இந்த விளக்கெண்ணெயை வந்து ஒரு சொட்டு விட்டு கண்ணை குளிர்ச்சிப்படுத்துங்க. அவ்வளோதாங்க. கண் எரிச்சல் மட்டுமல்ல, கல்லீரலும் குளிர்ச்சி அடைந்து ஆரோக்கியமாக இருக்கலாம். இந்த டெக்னிக்கை நீங்கள் பயன்படுத்தி உங்களுடைய கண் எரிச்சல் போயிருச்சுங்க, என்னோட கல்லீரலும் குளிர்ச்சி ஆயிடுச்சுங்க, என்னுடைய டயபெட்டிக்கும் வந்து கண்ட்ரோலுக்குள்ளே வந்திருக்குது இதுக்கப்புறம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு சில அனுபவங்கள் கிடைக்கும். அந்த அனுபவங்களை பதிவு பண்ணுங்கள். அனுபவங்களை மற்றவர்களுக்கும் சொல்லி இந்த டிப்ஸை அவர்களையும் ஃபாலோ பண்ண சொல்லி ஆரோக்கியம் அடைய செய்யுங்கள். என்றென்றும் ஆரோக்கியமாக வாழ வாழ்த்துக்கள். நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம ஹெல்த் கஃபே தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க.